வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. சுனாமி மாதிரி வந்தது. உடனே ஒன்றுமே எங்களால் செய்ய முடியல. உயிருக்கே ஆபத்துன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன இது பண்ணுறதுனே தெரியல எங்களால். வெறும் 7-8 நிமிடம்தான் தண்ணீர் குபுகுபுவென கொப்பளிக்க தீப்பொறி பறந்தபடி டிரான்ஸ்பார்மர் சாய்ந்து அப்படியே சுவரில் விழ என்ன நடக்கிறது என புரியாமல் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த 11 வீட்டுக்காரர்களும் உயிரை கையில் பிடித்தபடி பதறி போயினர். சென்னை பெருங்குடி டெலிபோன் நகர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தெருவில் 45 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. இந்த நீர்த்தேக்க தொட்டிக்கு அருகே புதைக்கப்பட்டிருந்த பெரிய குழாயில் மாலை 5:30 மணி அளவில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் 45 லட்சம் லிட்டர் நீரும் வீணாகி சாலையில் இருந்த பேரிகார்டுகளை தள்ளி காட்டாற்று வெள்ளம் போல பாய்ந்தோடியது. மேலும் அங்குள்ள விஜய் சாந்தி அடுக்குமாடி குடியிருப்பின் முன்பு கொப்பளித்த தண்ணீரால் காம்பவுண்ட் சுவர் உடைந்து குடியிருப்புக்குள் புகுந்ததோடு செக்யூரிட்டி அறையையும் பெயர்த்து எடுத்தது. இதை அடுத்து சில நொடிகள் படபடவென தீப்பொறி பறக்க டிரான்ஸ்பார்மர் அப்படியே சாய்ந்து அடுக்குமாடி குடியிருப்பில் விழுந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் சுனாமி போல இத்தனையும் நிகழ அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த மக்கள் அச்சமடைந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த மின்வாரிய அதிகாரிகள் உடனே மின்சாரத்தை துண்டித்தனர். மேலும் குடிநீர் வாரிய அதிகாரிகள் குழாய் உடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இது குறித்து பேசிய அப்பகுதி மக்கள் தண்ணீர் வந்த வேகத்தில் பெரிய பள்ளம் உருவாகி அந்த தண்ணீருக்குள் இருசக்கர வாகனங்கள் கிடப்பதாகவும் கார் அப்படியே தண்ணீரில் பதிந்துள்ளதாகவும் கூறினர். 5 மினிட்ஸ் தான் டோட்டலாக. ஒரு 5 to 7 மினிட்ஸில் டோட்டல் எல்லா வாட்டருமே இது உள்ளே வந்துருச்சு. பில்டிங்குள்ளே வந்தது மட்டும் இல்லை, ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் காலி, டிரான்ஸ்ஃபார்மர் காலி. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 காரு ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கிடுச்சு. 4 பைக் இங்கே இதுக்குள்ளே கிடக்கு, எங்கே கிடக்குன்னே தெரியல. ஸோ டோட்டலி ஃபுல்லாகவே டேமேஜ். வாட்ச்மேன் ரூம் காலி, எல்லாமே காலி. வழக்கமாக தான் நடைபயிற்சி செல்லும் நேரத்தில் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளதாக கூறிய கர்ப்பிணி பெண் ஒருவர், நல்ல வேளை நான் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்று விட்டதாக நிம்மதி பெருமூச்சு விட்டார். இது செக்கப்புக்காக போயிருந்தேன். ஸோ அந்த சமயம் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் டெய்லி நான் வாக்கிங் போகிற டைமிங் அது 5:30 to 6. ஸோ நான் இல்லாதது கொஞ்சம் இதுவாக இருந்தது. இது ஒருபுறம் இருக்க, பாதிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மெதுவாக பணிகளை செய்து கொண்டிருந்தால் எப்போது பாதிப்புகள் சீராகும் என சென்னை குடிநீர் வாரிய பகுதி பொறியாளரிடம் கேள்வி எழுப்பினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.